எதையாவது செய்யறோம் பாருங்க. சும்மா அதாவது ஒன்னே செய்யாம இருந்துட்டு எதே செய்யறீங்கம்மா பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நம்மளை பயமுறுத்துறதுக்காக இருக்கும். வயலேற்ற பாத்தீங்கன்னா நமக்கு எதிராளியா பிசாசு வயல சொல்றது, நமக்கு எதிராளினா ஆண்டவருக்கு எதிராளி. சரிங்களா? நம்மளை வந்து கடவுள் மனிதனை வந்து கடவுள் எதிராளியை பார்க்க முடியல. புரியுதுங்களா? ஒருவேளை அவன் அறியாமையில ஒருவேளை கடவுள் அறியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஆண்டவருக்கு எதிராளினா உங்களுடைய எதிராளி. அவன் என்ன பண்றான்னா நாமள ஏதாவது ஒரு விதத்துல பயமுறுத்துவான். பத்தியா எல்லாம் போறியா, எல்லாம் உங்களுக்கு கரெக்ட் நடக்குதா பத்தியா, புரியுதா, எல்லாம் நடக்குதா பத்தியா, எல்லாம் சரியா இருக்குதா பத்தியான்னு எப்படி ஆண்டவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறாரோ, இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிற பிசாசும் கூட பேசுவான் சூழ்நிலை மத்தியில. எனக்கு அன்பான சகோதர சகோதரி கேட்குதா உங்களுக்கு? பயப்படும் நம்மளை பயம் கொடுத்துக்கிற ஒரு வேலையை செய்வான். அது யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, என்னையம்மா இருந்தாலும் சரி, எதையாவது ஒரு ரூபத்தில் என்ன பண்ணலாம். பத்தியா உங்களுக்கு நடந்துச்சு, கரெக்டாக நடக்குதா, எல்லாம் இருக்குதா அவன்கிட்ட. நான் சொல்ல புரியுங்களா? எல்லாரும் அந்த சூழ்நிலை மத்தியில் போவீங்க இல்ல, கடந்து போகிறோம் இருக்கோம், நம்ம அதனால சந்திக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒருவேளை தேவைகள், ஒருவேளை எதையாவது ஒரு விஷயம் பத்தியா எல்லாம் போறிய குடும்பத்தில் பத்தியா அமைதி இருக்கா பத்தியா, சூழ்நிலை சரியா இருக்கா பத்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், பயம் கொடுக்குவான். அந்த நேரத்தில் பைபிள் சொல்லுது, நம்ம வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நமக்கு அறிவித்த வார்த்தைகளை கொண்டு பிசாசு நான் உனக்கு பயப்பட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அவனுக்கு போய் அவன் வந்து நம்மளை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்மளை எப்பவுமே அதாவது பயமுறுத்ததான் முடியுமே தவிர, ஆனா அது நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். சொல்ல புரியுதுங்களா? வாலிபனா இருக்கிறீங்க, பல வயது உட்பட்டவர்களாக இருக்கீங்க, பல விதமான ரூபத்துல பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு தான் நான் சொல்றேன், பயத்தை மேற்கொள்ள முடியும், பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவன் நான் யார் கூட இருக்கிறாரு இருக்கிறார். 70 சபைக்கு ஆராய்ச்சி வந்திருக்கோம், இங்க மட்டும் இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம தனிமையில விட மாட்டாரு. அது என்ன சொல்ற, நான் உங்களை தனிமையில் விடேன். என்ன சொன்னாரு, உங்களுக்கு ஒரு தேர்தல் தரேன்னு சொன்னாரா? சொன்னாரா சொல்லியா? அதுதான் மேட்ரு, அதுதான் விஷயம். புரியுதுங்களா? பயந்துக்கிட்டு ஐயோ ஏதோ போனது ஏதோ சர்ச்சைக்கு வந்தா மட்டும் சப்மிட் இல்லைங்க, நீங்க எங்க இருந்தாலும் அனுப்பாத சப்மிட் பண்ணா கூட நான் சொல்ல புரியுதுங்களா? வண்டி ஓட்டும் போது கூட, ஹலோ இருக்கீங்களா? வண்டி ஓட்டும் போது, வேலை செய்யும் போது, கட்டுமான வேலை செய்யும் போது, எந்த வேலை செய்யறியா, டிரைவர் வேலை செய்யறியா, அதுல கூட என்ன நம்பனா, நான் வண்டி ஓட்டின ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு நம்பணுங்க. என்ன ஆயிடுமோ. நான் என்ன சொல்றேன்னா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழுவதோட நீ அப்படி செய்யும் போது, அவரை நம்பி எல்லாம் வேலையும் செய்யும் போது ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்காது. நான் அனுபவிச்சுக்கிறேன். அதாவது கிறிஸ்துவை வந்து கிறிஸ்தவர்களாய் இருப்பது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிற நாம கிறிஸ்துவை கொண்டாடுகிறவர்களா இருக்கணும். அப்படின்னா நாங்க அது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து கேக் வெட்டி ஸ்டார் கட்டி கொண்டாடுறா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் அதாவது கிறிஸ்துவை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை கொண்டாடணும். எப்படி கொண்டாடுவீங்க? உங்களுடைய ஜெபத்துல,
உங்களுடைய அதாவது இப்படி சொல்ல போறல ஜபம்னா ஏதோ அப்படியே புரிதா என்ன பண்ணுமோ புரியுதா? அது இல்ல, ஜபத்துல பதில் கொள்கிறதுல கிறிஸ்துவை கொண்டாடணும்னு நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஜபம் செய்வீங்க, இதெல்லாம் சந்தோஷம் தான். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஜபத்துல பதில் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் கிறிஸ்துவை கொண்டாடணும்னு சொல்றேன். புரியுதா? என்ஜாய் பண்ணணும். அப்படின்னா நான் என்ஜாய் அது என்ஜாய்னா ஒரு தப்பான வார்த்தை இல்லை, கொண்டாடணும், அதாவது சந்தோஷமா இருக்கு. சரி, புரியுதா? நீ உலகத்தை என்ன பண்றான்? தப்பான விதத்துல உலகம் கொண்டாடுதா இல்லையா? தப்பான விதத்துல கொண்டாடுது. ஏன் நீங்க கிறிஸ்துவ ஏன் கொண்டாடக்கூடாதுன்னா என்னுடைய கேள்வி. நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி என்னது? உலகம் தவறான விதத்துல மகிழ்ச்சியை கொண்டாடுது. சம்பாதிக்கிற காசு எடுத்து போய் அப்படியே குடிக்கிறான். கொண்டாடி பிள்ளை வீட்டுல பட்டினியா இருக்குது. ஆனா அவன் என்ன பண்றான்? அவனுக்கு அந்த குடி சந்தோஷமா கொடுக்குது. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவை கொண்டாடுகிறோமா? வேலையில கொண்டாடுறோமா? வேலையை கூட யோசிப்பா, வேலைலாம் இவனப்பா வேலை செய்யணுமா? வேலையை கூட சந்தோஷமா செய்யறீங்க. எத்தனை பேர் வேலையை சந்தோஷமா செய்யறீங்க? அது ரொம்ப நல்லது. எத்தனை பேர் வீட்டுல குடும்பத்தை சந்தோஷமா நடத்துறீங்க? பிள்ளைகளை குடும்பத்தை சமையல் பண்றீங்களா? ஆமாயா, ஒரு வேலை சமையல் பண்ணும். அந்த சமையல் கூட சந்தோஷத்தோட செய்யும்போது அந்த சமையல் எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்கும். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். நம்ம வண்டி ஓட்டுறோம், ஒரு வாகனம் ஓட்டுறோம்னா ஒரு பிரமாணத்தோடவே போகணும். தேவனுடைய பிரமாணம் எப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கொடுத்த பூமியில வண்டியில ஓட்டுற பிரமாணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹெல்மெட் போடல, கொஞ்சம் தூரம் தானே போறோம், நான் எடுக்க போகுது இல்லை ஆபத்து உலகம். நான் சொல்றேன், அதுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பிரமாணத்தோடயே போனீங்கன்னா ஆபத்தோட விளைக்கிறார் கடவுள். அதுக்கு ஹெல்மெட் போட்டு சரி ஹெல்மெட் சொல்றேன். நான் என்ன சொல்லுவாருன்னா, அந்த அதாவது மீனானது தண்ணீர்ல வாழுதுல, தண்ணி இல்லாத மீன் தான் வாங்கிடும், சத்தம் தானே. ஆனா அதே போலதான் நாம கூட அந்த பிரமாணத்தோடயே போனோம். பிரமாணம் என்னது? வண்டி ஓட்டுறதுக்கு அரசாங்கம் ஒரு பிரமாணம் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஹெல்மெட் போடுங்க. அந்த ஹெல்மெட் போடும்போது கடவுள் பரவாயில்ல பையன் கூட என்ன பண்றான்? ஃபீல் பண்ணிடுறாங்க. புரியுதா? அரசாங்க சட்டம் போடுறது கடவுள் சட்டம் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. ஹலோ, அதிகாரிகள்லாம் நம்மளை கொள்றதுக்கு நம்மளை நசுக்கிறதுக்கு இல்ல, நமக்கு நன்மை செய்ய. அதெல்லாம் இல்லைன்னா நாடு குடி சேர போயிடுங்க, சுடுகாடாயிரும். ஹலோ, செய்தி எல்லாம் பாக்குறீங்க, இதெல்லாம் தெரியாத ஒண்ணு இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்ல. இன்னைக்கு டெக்னாலஜி நிறைந்த உலகம். எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு மோசம் நடக்குது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி அது வேற, ஒண்ணுமே தெரியாத இருந்த உலகம்ன்றது வேற. இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தாலும் பாவம் போயிருக்கு. முகம் சுழிக்கிற அளவுக்கு ஐயோ இப்படிலாம் நடக்குதே, அப்படிலாம் யாரெல்லாம் வேதனை பண்றீங்க? ஐயோ இப்படிலாம் நடக்குதே. ஏன்னா ஒருவேளை மற்றவங்களுக்கு அந்த என்ன நம்ம உங்களை போல என்ன போல இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு அது என்ன போல இந்த பாதிக்குது கேட்கற செய்தி கேட்டா நம்ம அப்படி நாம தான் அதெல்லாம் அந்த மாதிரி பிசாசு ஆவிகளை கட்டி ஜெனிக்கிறவங்களா. பேய் ஓட்டுறது பிசாசு ஓட்டுறது பெரிய வேலையாகுது. அதாவது பேய்க்கு பிசாசுக்கு பயந்து உட்காந்துக்கிறோம். கண்டா நான் என்ன சொல்றேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நானும் சொல்றேன், பைபிள் சொல்றீங்க. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களால் நீங்க என்னெல்லாம் சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி வேலை செய்வோம், என்ன வேலை செய்வோம் சொல்லுங்க. போய் கடையில போய் பீடி சிகரெட் வாங்கணும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதனால என்ன செய்வான்? என்னையும் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்ற. இன்னும் வேற சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் விசுவாசிகளை மருத்துவரோட உயிரோடு எழுப்பான். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. மருத்துவரோட பாவத்துல மருத்துவ மறுவாடு தர முடியும். நீங்க சொன்னீங்க, நல்ல வாய் தந்து பேசுவோம், மக்கள் தைரியமா பேசுவோம். சும்மா அப்படியே ஐயோ நாங்களாங்க, ஐயோ நாங்க கிறிஸ்தவங்க அப்படியே ஒரு மாதிரி தங்களை ஒரு மாதிரி ஒடுக்கிட்டு தடுக்க என்ன சொல்றது அப்படி இருக்க கூடாது. கிறிஸ்துவுக்காக
பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கணும். இன்னும் நான் ஆரம்பிக்கல, சும்மா நான் இன்னும் கூட ஆக்சுவலி நான் வந்த நோக்கம் மெசேஜ் இருக்குது. நான் இன்னும் சும்மா நான் இன்னும் முடியல, உள்ள வர இதுலேயே 10 நிமிஷம் போயிட்டு சேர்க்கிறேன். அதனால என் அன்பான சகோதர சகோதரியை உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? கட்டுற வார்த்தையை ஆர்வமாக கேட்கிறவர்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கேட்கிறதா மாத்திரம் இல்லை, அதுபடி செய்கிறவர்களா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? பெரிய கூட்டமாக இருந்தாலும் சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஆளா இருந்தாலும் போதுங்க. கிறிஸ்துவுக்காக ஒரு ஆள் இருந்தா போதும். போய் கட்டி எடுத்து அது இல்ல, உன் விசுவாசத்துல, அதாவது நீ நம்பணும். ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பாரு. என்னுடைய அதாவது நானே எனக்கு 1008 பிரச்சனை, என் ஜபத்தை கேட்பாருங்க. நான் சொல்லல அவரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு. ராஜேந்திரன் சொன்னாரு, இயேசு சொல்லிக்கிறாங்க, இயேசு சொன்னாரா செய்வாரு. அதாவது ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, உன் சந்ததியை பெருக செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. சரி விட்டாரா? ஒரே ஒரு அந்த பிள்ளை பிறகு 20 வருஷம் காத்துக்கலாம், கரெக்டுங்களா? ஆனா அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு இப்படி நடக்கும்போது எகிப்துல போய் என்ன பண்றான், 400 வருஷம் வாழ்ந்த பிறகு அங்க திடீர்னு ராஜாலாம் மாறிட்டு பெரிய சூழ்நிலை மாறிடுச்சு. 70 பேரா போனவங்க கிட்ட 40 லட்சம் பேர் ஆயிட்டாங்க. நீங்க 30 லட்சம் பேர் பைபிள் சொல்லுது. நான் சொல்றது ஒண்ணு கூட அது கூட ஆட்கள் மட்டும்தான், ஆண்களை குறிப்பிட்ட ஆளெல்லாம் எடுக்கிறது இல்லை. அப்பெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் கணக்கு எடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி பெருக்கிட்டு அந்த அந்த ராஜா வந்து இவங்கள பார்த்து பயப்படுறான், இந்த ஜனம் நம்ம மேல திரும்ப போகுது அப்படின் போது இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். பைபிள் சொல்லுது, அவங்களோட கூக்குரலை தேவன் கேட்கவே கேட்டார். கூட அந்த ஜனம் தேவை போச்சு, ஆண்டவரே என்னை காப்பாத்து நான் சொல்லிச்சேன். ஐயோ எங்களை கொடுமைப்படுத்துறாங்களே, யார் காப்பாத்து, இப்படிதான் பேசுறாங்கன்னு தவிர அவங்க வந்து கடவுள் நோக்கி கூப்பிடல. ஆனாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். சொன்னல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உள்ளே நிலைத்திருந்தான். நீ அப்போ அவங்க சும்மா கூப்பிடும் போதே அவன் பதில் கொடுத்தாரு. அது சும்மான்னா அவன் அப்பாவுக்கு சொல்லிட்டாரு, நான் ஒரு சந்ததியை காப்பாற்றோம். அதனால அவங்க என்ன பண்றாரு, அவங்க கூப்பிடல, கேட்கவே கேட்டு அதுக்கு ஒரு ரட்சகரை எழுப்பாரு. அந்த ரட்சகர் தான் யாரு? மோசே. மோசையை கொண்டு அந்த ஜனங்களை நடத்துகிறார், அற்புதமா நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உங்க ஆண்டவர். ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஜனங்களை மறந்து போட்டாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, தேவனுடைய நன்மையை பார்க்குறாங்க, தேவனுடைய பராக்கிரமத்தை பார்க்குறாங்க, வெற்றியை பார்க்குறாங்க, ஆனால் மறந்துடுறாங்க. நானும் ஆனா இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் மறந்து போகிறவங்களா இருக்கக்கூடாது. மறந்து போகிற ஜனமாக இருக்கக்கூடாது. நாம எல்லாம் என்ன பண்ணோம், அதாவது பெற்றுக்கொள்றதே நன்றி உள்ளவளாகவும் இருக்கணும். அதை நம்ம சூழ்நிலை மத்தியில பயன்படுத்துவதா இருக்கணும். அப்படின்னு சூழ்நிலை மத்தியில ஜெயிக்கிறவளா இருக்கணும். சரி, நான் உங்களுக்கு கொடுக்குற தலைப்பு என்னன்னா, இயேசுக்குள், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற வாழ்க்கை. அதான் சும்மா அது மறந்து போயிடுச்சு. ஏதோ அப்போ கேட்டாங்க, புரியுதா? எதுக்கு சபைக்கு வாடமான தெரியுமா? ஏன் சபைக்கு குடிவர்கள் நம்மளாம் மறந்து போகிறது ரொம்ப ரொம்ப பேர்பட்ட ஒரு மனுஷன் மறந்துமா சொல்லுவாங்க. பாப்பா அவனை எப்படிலாம் காப்பாற்றமா மறந்துட்டாப்பா, அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருப்பாப்பா. மனிதன் மறந்து போகிறான், வேற வரணும் மறந்துடுவான். ஒரு மறந்த மாதிரியே போயிடுவான். எதுக்கே வந்த நன்றி ஐயா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனா அதனாலதான் சொன்னார் கடவுள், சபை கூடியவர்களை என்ன பண்ணுறது, விட்டு விடுறப்ப நீங்களும் விட்டு விடாதீர்கள். ஏன்னா மறந்து போவோம் நம்மளாம் கடவுளை. அதாவது இந்த உலகத்துல நம்ம அப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணாரு, வாரமானா கூடி வரும்படி கடவுள் தெரிவு செய்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, இந்த நாளிலே நம்ம ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வாழ்க்கையை கட்டப்பட வேண்டும். மத்தேயு 7:24-29 வேகமா உங்களுடைய டைம் நம்ம போயிடலாம். நல்லா இருக்கு டைம் பார்த்து பேசுறது ரொம்ப. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். வந்து எதையும் மறைக்கிறது இல்லைங்க. இது மந்திரம் இதை சொல்லுங்க அப்படியே சொன்னாரு. என்ன சொல்றாரு, நான் என்ன சொன்னேன், மத்தேயு 15:7 சொன்னேன்ல. எப்படி சொன்னேன்,
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு வைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுறதோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்ல. அதனால என்ன சொல்றாரு அவரு? புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? You understand what I say? என்ன சொல்லுது? நான் சொல்றாரு அந்த 7 என்னமா 24 ஆகையால் நான் சொல்லி இருக்கு. அப்போ நான் மாற்று கடைசி தானே கடைசி பகுதியில் பெருமழை சொல்லி பெருமழை வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மோதிக்க போது அந்த வீடு விழுந்ததில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எங்கேயும் வார்த்தை உங்களுக்கு விளைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, அப்ப எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லை? அப்போ நாம ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. ரொம்ப பயந்து அது வேற, பயப்படுறது அதாவது பயப்படுற மாதிரி இருக்கிறது அது வந்து வேற. உள்ளத்தின் வாஞ்சியினாரு, இருதயத்தின் வாஞ்சியினாரு இல்ல. அதாவது காவியை குறித்து ஒரு இது சொல்றேன். காவியை சொல்றதுல சங்கீதத்துல தேவனோட ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியாய், அந்த மகிழ்ச்சி அந்த வாஞ்சை புரியுதுங்களா? அதாவது கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கடவுள் என்ன பண்ணுவானா அநேகத்துக்கு அதிகாரி வைப்பாங்க. அதனால கூட நான் சொல்றேன், இந்த வசனத்தை கேட்கிறவங்க மற்றவங்க இதை கூட நீங்க நோட் பண்ணி என்ன பண்ணணும், அப்புறம் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படிதான் பைபிள்ல சொல்லுது. கிறிஸ்தவர்கள் மற்ற கிறிஸ்தவர்களை கண்டும் அவங்க விசுவாசத்துல பலத்தவங்களா இருக்காரு. எப்படின்னா ஏதோ மெசேஜ் கேட்போம். ஆமாங்க, இப்ப நிறைய பேர்லாம் சில சபைகள்லாம் நாங்க கேட்காத மெசேஜா அப்படின்னா அது வேற. ஹலோ கேட்குறீங்க? ஆமா நான் கேட்காத மெசேஜா அப்படின்னு கேட்கறது அது வேற. நான் இன்னைக்கு எதையாவது கற்றுக்கொள்ளணும், எதையாவது பெற்றுக்கொள்ளணும், கடற்கத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு வரதுதான் அதுதான் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இது. அதாவது கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்லைங்க, கடவுளுக்காக அது உண்மை. அது கொஞ்சம்னா சொல்ல தெரியுங்களா? அது கொஞ்சம் நம்ம விசுவாசத்தை, அதாவது சொல்ற சப்பா உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை கூட என்ன பண்ணுவேன், பெரிய காரியங்களை சொல்ற. ஆண்டவர் கூட நிறைய பேர் சொல்லமாக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசத்துப்படி உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் கூட பாருங்க ரொம்ப எளிமையா இருந்தார். ரொம்ப அதாவது ரொம்ப வெளிப்படையா எல்லாத்தையும் ஜனங்களுக்கு சொல்லி தரணும். ஜனங்க வந்து அறியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். சரிங்களா? அவங்க நல்லா இருக்கணும். நான் சொல்ல பாருங்க ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவங்க இப்படி செய்து அவனை கண்மலைமே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்புங்க. நாம கூட கண்மலைமே வீட்டை கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்துல ஏழை ஏழைன்னு சொல்றோம். நான் கூட ஏழையாக தான் இருந்தேன். ஏழை அதெல்லாம் கரெக்ட் தான். உலகத்துல அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாத ஒரு ஆள் தான். அதுக்கு நான் அப்படியே வச்சுக்கணும், அப்படியே வைக்கணும் இல்லை, மாற்றிக்கணும்ல. நீங்க நிறைய பேர் ஏழை ஏழைன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள போய் பாருங்க. நல்ல வருமானங்களா இருக்குது இல்ல, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறான். ஆனா அவன் என்ன பண்றான், அவன் எங்க இருந்து கொடுக்குறான், தவறான விதத்துல போய் கொடுக்குறது. அப்புறம் எங்க இருப்போம் இல்ல, அப்போ ஏழையா தான் இருப்பாங்கல்ல. அதுதான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதே இதுல இருக்கிறோமா அதான் சொல்ல. நான் கூட சொல்றேன், அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாத இருந்த ஒரு மனிதனும் கொண்டு என்ன பண்ணுவாரு, அநேகருக்கு புரோஜனமா மாத்துறாருல்ல. மாத்துறாரு மாற்ற மாட்டாரா? அதுதான் கடவுள். அப்படி நாம இருக்கணும். அப்படியே இருக்கிறது, அதே நிலையில இருக்கிறது. ஒருவேளை சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்கிறது, சபைக்கு போய் வெளியே போகிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, சொல்ல பாருங்க 24 படிங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கடவுள் வந்து அவருக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு தாயோ ஒரு அம்மாவோ பிள்ளையோ தன் பிள்ளைங்க அவங்க பேச்சு கேட்டு அந்த பிள்ளை இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. இதுமா இருக்காங்க. அதுதான் கடவுள் பண்ணுறாரு. தன்னுடைய ஜனங்களை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அநேக சேதங்கள் வந்து அவங்க யூதர்கள் மட்டும் அழியவே மாட்டாங்க தெரியுமா? அதனால தான் இந்த ஹிட்லர் கூட அது ஒரு காரணம்னு சொல்றாங்க. யூதர்கள் எத்தனோ லட்சம் யூதர்களை கொலை பண்ணாம இருக்காங்க. என்னடா சொல்றான்னா அவருக்கு ஒரு காரணம்னு சொல்றான். இவங்க எல்லாத்துலயும் நல்லா இருக்கிறாங்க, நோய் வருது கொள்ள அந்த நேரத்துல கொள்ள இப்போ வந்து நம்மளுக்கு 2019 கொரோனா ஒரு நோய் வந்தது. அது எவ்வளவு உலகமே அசைஞ்சிச்சு இல்ல, அசைஞ்சுதான் இல்லையா? நம்ம உள்ளவங்களா கூட அசைஞ்சிருக்கு. நாமெல்லாம்
ஒரு வீட்டு விட்டு வெளிவராத நிலைமைலாம் இருக்கும் எதுவுமே இல்லையா? அந்த மாதிரி கொள்ளநோய்கள் வரும்போது அப்படியே வாயின் போடுமா, ஊரே காலி ஆயிடுமா. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த யூதர்கள் மட்டும் சாகவே மாட்டாங்க. சொல்ல புரியுதுங்களா? அந்த அவங்களுக்கு அதனாலதான் மற்றவங்களும் அவங்கள பார்த்தா ஒரு எல்லா விதத்துலையுமே யூதர்கள அவங்களுக்கு எந்த சேதமும் வராது. ஒரு தெய்வீக வார்த்தைகள் இருக்குது, கட்டளை இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. அது ஒன்று சுமந்தவங்க இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பழக்க வழக்கம் மற்ற இந்த உலகத்தில் அவங்க நடந்து கொள்கிற விதம்னா கூட அவங்க கடவுளுடைய ஆனால் அதே நேரத்தில் பிரமாணம் அவங்களுக்கு பிரமாணம் இன்னைக்கு அவங்கள பாதுகாக்கும். புரியுங்களா? அவங்க வந்து தேவனே இன்னைக்கு வந்து இன்னும் கிறிஸ்துவை அறியாதவங்க இருந்தாலும் கூட அந்த தேவனுடைய பிரமாணம் அவங்களை பாதுகாக்கும். ஆனால் நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கீங்கள, சிறிய கூட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு அதோட பெரிய வாக்கியத்தை கடவுளை கொடுத்துருக்காங்க. நீங்க ஒருவேளை நீங்க பிரச்சனைகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். எல்லாருமே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் உதாரணம் சொல்ல போயிடலாம். டாடா பிர்லா வந்தா கூட அவங்க தேவைகள் இருக்கு, இதுதானுங்க. டாடா பிர்லா பணம் நிறைய இருக்கு, அப்படியே வச்சு சரி போதுங்க குலாப்பட்டி மூட்டிட்டு உட்காந்துக்கிறாங்களா? என்ன பண்றாங்க? அவங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, வேலை கொடுக்குறாங்க, இல்லை செய்யறேன். நான் சொல்ல புரியுது சார், கொஞ்சம் யதார்த்தமா இருக்கு சார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சும்மா ஏதாவது ஒரு பக்திக்குரிய ஏதோ அப்படி இல்லைங்க. யதார்த்தமா புரியுதா? பசிக்கு என்ன கொடுக்கணும்? பசிக்கு உணவு கொடுக்கணும் தானே. ஒரு வியாதிஸ்தல நம்ம சொல்லுவோம், அது மாதிரி இருக்கணும். சொல்ல புரியுதா? கிறிஸ்துவை அனுபவிக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம், கையில் பிரயாசம், வேலையில கிறிஸ்துவை அனுபவிக்கணும். சந்தோஷமா ஒரு பாருங்களேன், உங்களுக்கு நல்ல வருமானம் வந்தா என்ன பண்ணணும்? சந்தோஷத்தோட ஒரு காணிக்கை கொடுக்கணும். ஆண்டவரே நீ கொடுத்தங்க வருமானம். அது மாதிரி கொடுக்கும் போது என்னன்னா கடவுள் உங்களை பெருக செய்வார். எதில? ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, கையின் பிரயாசத்துல, ஒரு குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்துல பார்க்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த மாதிரி கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? கொண்டாடுகிறவங்களாக, இந்த வார்த்தையை பெற்ற ஜனங்களாக, வார்த்தையை பெற்ற சேனையாய் அப்படி சொல்றதா இல்லையா? வார்த்தையை பெற்றவர்களாக இருக்கணும். ஒரு வேலை எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், ஒருத்தர் இருக்கீங்க பக்கத்துல பேசுறாங்கன்னா தப்பா தான் பேசணும், கடலை கொடுத்து எனக்கு ஒத்துக்க மாட்டேன் போய் பேசுறது பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா சொல்லுங்க? அதை என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களா இருக்கணும், தேவனுடைய எதிர்பார்க்கணும். நான் அப்படிதான் சொல்றேன். பேராசைப்படணும்னா ரொம்ப நிறைய விஷயம் எதிர்பாருங்க. நான் கூட இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வியாதிஸ்தருக்கு கௌரவம் பண்ணா அது குணமாகும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாமா? இல்லை ஒரு பேய் உள்ள ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் பிடிச்சிருக்கு, ஒரு பிரச்சனைங்க. அது நீங்கள் போய் இயேசு 40 பிசாசை போன்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது பிசாசு போச்சுன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு சந்தோஷம் தானே. கடவுள் இப்போ நம்மளையும் வந்து அந்த காரியத்தை செய்கிறாரு. அவருடைய நாமத்தினால தான் போகுது. ஆனாலும் யாரை ஒரு கருவியாக பயன்படுத்தி செய்ய நமக்கு என்னன்னு சொல்றாங்க, அது இருங்க, அது இந்த பிசாசுங்க, அது என்னது இவ்வகை பிசாசுன்னா அது எப்போ சொன்னாருன்ற அதுக்கும் அர்த்தம் இருக்குது. இவ்வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போவாதுன்னா அந்த நேரத்தில் ஜபம் பண்ணி நடக்க முடியும். அந்த நேரத்தில் ஜபம் பண்ணுங்க உங்களுக்குள்ள. அதாவது அதுக்காக அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை ரொம்ப சூழ்நிலை மோசமா இருக்குது, அந்த நேரத்தில் உபவாசம் போட்டு வந்து அப்புறமா உபவாசம் போட்டு வந்து ஜபம் பண்ண பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? உடனே கலந்துறாங்க இல்லை? அதுதான் சொல்றேன். அதனால இயேசு நாமத்துல, என் நாமத்துல, அவர் சொல்றாரு என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் வந்து அதை சொல்றாரு. நீங்க என்கிட்ட கேட்டீங்களா? அது வாழ்க்கையை பத்திரப்படுத்தும் போது சொல்றாரு, கண்மையின் மேல் தன் வீட்டை கேட்டீங்க மனுஷன். 2வது தலைப்பு உங்களுக்கு வைத்திருக்கிறது தேவன வார்த்தையை தேவன வசனமாகவே ஏற்றுக்கொள்வது. எப்படி? தேவன வார்த்தையை தேவ வசனமாக. நான் சாதாரண மனுஷன் மத்தியில் பேசுறேன். நான் வந்து ஆனா என்னை கொண்டு உங்கள்கிட்ட பேசுறாரு, அவ்வளவுதான். சரிங்களா? சில பேர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல பார்த்தீங்களா, விளையம்னு ஒரு மனுஷன் தான் தெரியுமா? அவன் தேவனுடைய தெரியுமா? விளையம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டுல அவன் என்ன பண்ணுவான், தேவனுடைய ஜனங்களை மற்றவங்களுக்கு காசை வாங்கிட்டு அவங்களை சபிக்கணும்னு இது பண்ணுவான். அவன் வேற ராஜா வந்து சொல்லுவான், அந்த ஜனங்க படுத்தும் போது இந்த ஜனங்க வந்து எல்லாரும் அது யாரு? இஸ்ரவேலர். இந்த இஸ்ரவேலர் மக்கள் இருக்கிற ஆண்டவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறாரு. அந்த ஜனங்க எங்க போனாலும் ஜெயிச்சிடுறாங்க. அவங்கள பார்த்தா பயமா இருக்குது. அவங்க வர இந்த பக்கம் கிளம்பி வராங்க, அவங்கள சபிங்கன்னு சொல்லி என்ன பண்ணா ஒருத்தர் அவங்க ஆக்சுவலி ஆனா இந்த பிள்ளையம் பத்தி சொல்லுது. அவன் வந்து அவன் இந்த ஜனக்கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் பதில் அப்படி இருக்கும்போது அவன் சொல்லுது சபின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான், ஆனா ஆண்டவர் வந்து எச்சரிக்கிறார், வேணாப்பா என் ஜனத்தை என்ன பண்ணாத சபிக்காத அப்படின்னு சொல்ற.
இவன் என்ன பண்ண அப்பவும் காசை வாங்கிட்டு சமைக்கணும் போது கழுதை பேசுது. புரியுதா? அதனால இந்த மாதிரி எனக்கு சாதாரண கழுதையை கொண்டு கூட உங்களுக்கு பேசுவாரு. ஹலோ, கேக்குறீங்களா? சாதாரண மனுஷனை கொண்டு கூட உங்களுக்கு பேசுவாருங்க. புரியுதா? எங்க பெரிய வரணும், பெரிய வரம்பற்ற ஊழியக்காரர் வரணும்னா நீங்க உட்காந்து இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு எளியவனை கொண்டு பேசினாலும் ஒரு சாதாரண மனிதனை, ஆனா அது வார்த்தை யாரோட வார்த்தையா இருக்கிறது? அப்படி ஏற்றுக்கொள்கிறவன் நான் கிறிஸ்தவன். புரியுதுங்களா? வரம்பற்ற ஊழியக்காரன் அவர் ஆவியில அப்படியே அக்கினி ஏறும்போது, ஏன்னா ஆவி அக்கினி ஏறுறதுலாம் நான் என்ன சொன்னேன், அதாவது பைபிள் சொல்லுது மேலான வரங்களை நாடுங்கள். மேலானவர்களை நாடுங்கள். அபிஷேகம்லாம் வந்து கடவுள் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது குறிப்பிட்ட ஆள் மூலமா தான் கொடுக்கிறாருன்றத வந்து எனக்கு வேதத்தின் பிரகாரம் அப்படி இல்லை. நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு செய்யப்படும். நான் சொல்ல புரியுதுங்களா? அதாவது நீங்க ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணி கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவரோடு கூட இடைப்படுறதுல ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம். அதாவது இந்த காத்தாடி போது காத்தாடி பேசுவாடி பார்த்து அந்தரத்தில் பரவும். அது மாதிரி தான் இந்த ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணும் போது நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவரோடு கூட அப்படியே அதாவது நோவா காலத்துல அந்த பேடை மிதந்துட்டு இருக்குது பாருங்க. உலகமே அழியுது, உலகமே. ஆனா அந்த நோவாவோட பேடை மட்டும் எப்படி இருக்குது? தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருக்குது. இல்லைங்க, நான் தப்பா சொல்றேன். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் அந்த ஆவியின் அபிஷேகம், புரியுதா, வல்லமை, இதெல்லாம் நீங்க அப்படி நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் நம்ம போறோம்னு சொல்லுவாங்க. கேட்டுங்களா? உலகத்தை மறந்துடுறோமா இல்லையா? தேவனோடு கூட ஜெபிக்கிறோம், நம்மளுடைய பிரச்சனைகளை மறந்து ஜெபிக்கிறோம். அதுதான் சொல்றேன். நீங்க கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிற சிறு கூட்டமா இருந்தாலும் நீங்க தேவனோட வார்த்தையிலே சொல்லி ஜெபம் பண்ணும்போது நான் அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறேன். நிறைய காரியங்கள் எல்லாருக்கும் உங்ககிட்ட உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா எங்கெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னா எனக்கு நிறைய அநேக காரியங்கள் இல்ல. எல்லாருக்கும் அவங்க அதாவது பிரச்சனைகள் கடவுள், அதாவது கடவுள் கொடுக்கறதுல பிசாசு. நான் கடவுள் மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா கடவுள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து அழுப்பி பார்க்கறோம் இல்லை. கரெக்டுங்களா? கடவுள் எல்லாத்துக்கும் சில பேர் சொல்றோம் கடவுள் தான் கொடுத்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அதுக்கு கடவுள் கொடுத்தாரு, வியாதி கொடுத்தாருன்னா அவங்க மகிழ போறாரு. அவர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வியாதியை கொடுத்து, உங்களுக்கு தண்டனையை கொடுத்து, உங்களுக்கு வேதனையை கொடுத்து அதுல என்ன அவருக்கு மகிழ்ச்சி? என் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதற்கு போல வாழுது. இதுதான் ஆண்டோட வார்த்தை. கேட்டுங்களா? எனக்கு வியாதி வந்துச்சுங்க, எனக்கு இதை கொடுத்து கடவுள் என்ன சோதிக்கிறார். அப்படிலாம் சோதிக்கிறது கடவுள் இல்லைங்க. நான் சொல்றேன், செய்ய மாட்டார். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, அனுபவிக்கணும். கிறிஸ்துவை ஒரு ஜபத்துல ஒரு சூழ்நிலைகளை பார்க்குறீங்க. பெண் பிள்ளைகள்லாம் உதாரணத்துல நீங்க உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது, தீமையெல்லாம் பார்க்கும்போது டெய்லி ஒரு 2 இதாவது இருக்கு. நீங்க கட்டி ஜபிக்கலாம். ஆண்டவரே, எங்க தேசத்துல இப்படிப்பட்ட ஆவிகள், இப்படிப்பட்ட பிசாசெல்லாம் கொண்ட ஒரு புதிய ஆயுதத்தை எடுத்துருக்காங்க இல்லையா? பெண் பிள்ளைகளை அபியூஸ் பண்ணுகிற உனக்கு இது கொண்டாடுறா. நீங்க என்ன கேட்கும் போது ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை இயேசு நாமத்துல கட்டுகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது சொன்னதுல சமீபத்துக்கு மாத்திரம் இல்ல, தூரத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறார். நீங்க யாரு, நீங்க எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் நிச்சயமா கர்த்தரை கேட்பார். இங்க வந்து கெட்ட இருந்ததான் இல்ல, தூரத்துல இங்க இருந்து அமெரிக்காவிலிருந்து ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பார். நான் கேட்க புரியுதுங்களா? அதுதான் நம்ம ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? இங்க இருந்து நீங்க ஜெபத்துல கட்ட முடியும் பிசாசை. புரியுதுங்களா? தேவனுடைய அதாவது வார்த்தையினால பிசாசை நம்ம கட்டி ஜெபிக்கலாம். புரியுதுங்களா? கட்டுனாங்கல்ல, அது கட்டு சொல்லலாம் பேசணுமா? பெரிய அது பெரிய ஏதோ பேசுவாங்கல்ல. நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசை கட்டலாம், பிசாசின் வல்லமைகளை கட்டலாம். ஆமா, நீங்க இயேசு நாமத்தில நீங்க பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம். இதுதான் வேலை ஆகும். வெளிப்படையா இருக்கு பாருங்க. அடுத்தது 3வது தலைப்பு, கேட்டு உணர்கிறவராக இருக்க வேண்டும். நம்ம தெசலோனிக்கர் படிச்சோமா? படிக்கவே இல்லை. இப்போ நான் படிக்காம நானே பேசிட்டேன். 1 தெசலோனிக்கர் 2:13 படிக்க போறதா? அது அதனுடைய நானா பேசி நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 2:13 படிங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஆமா ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ
வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமா, அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென். பாத்தீங்களா, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது வேலை செய்யுது. வேலை செய்யறதுன்னா வேலை செய்யுதுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? 2 into 2 4 2 into 2 போடணும். சும்மா ரெண்டு ரெண்டுன்றாங்க போட்டு பார்க்கணும். இல்ல போட்டு பார்க்கணும், ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கணும். எப்படியாவது அதாவது இயேசு வார்த்தையில நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனைகள் மத்தியில அதை பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நான் கொடுக்குறேன். நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன். நான் வந்து பாருங்க, நான் இப்படி அப்படி பெரிய இதுதான் நாங்க அப்படியே வாழ்த்துக்கு அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இது என்ன பண்றேன் செய்யறேன். ஒரு சாதாரண ஊழியக்காரன். கடவுள் வார்த்தையை பிரசங்கிக்கணும், அதை பிரசங்கிக்கணும், அதை வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன். சரிங்களா? நம்ம கூட வாஞ்சிக்கும் போது அது அதான் பண்ணலாம், தேவவசனமாகவே ஏற்றுக்கொண்டாங்க. அதான் பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கொடுத்து அப்படிங்கிறார். சொல்றாரா இல்லையா? தேவவசனமாகவே. ராஜேந்திரன் தான் பேசுறாரு. ஆனா ராஜேந்திரன் மூலியமா அவரோட வாயை யார் பயன்படுத்துறாரு? எடுத்துக்கணும். சரிங்களா? ஆனா அந்த மாதிரி இதை நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. நான் திரும்பியும் நான் ஊக்கி வைக்கிறேன்னா, வசனத்தை கேட்கிறவங்களாக மாத்திரம் உணர்வுகளாக இருக்கணும். அப்போ நல்ல மெசேஜ் கிடைக்குதுங்க, ஏதோ வந்தாங்க நல்லா பேசுறாரு, ஓகே நல்லா பேசுறது. நாங்கன்னா கடனமோ ஏதோ சொல்லுவாங்க. நாங்கள் அந்த சின்ன பசங்க கிராமத்தில் இருக்கும்போது கூட்டு வைப்பாங்க. கிராமத்தில் கூத்துல வைப்பாங்க, கலாக்கலட்டு ஏதோ விஷயங்களா ஏதோ அந்த வேலை நான் செய்யல. நான் என்ன பண்றேன், அவரோட வார்த்தையை உங்களுக்குல பெற்றுக்கொண்டு வந்து அது உங்களுக்குல சொல்லுங்க. அது கூட என்ன சொல்லணும், இதை நீங்களும் கேட்டு உணர்வுகளா இருக்கணும்னு தான் நான் திரும்ப சொல்றேன். நான் பார்த்தீங்களா, நான் சும்மா அப்படியே விடுறது விரும்பல. நீங்க என்ன பண்ணணும், இது வீட்டுல சூழல் மத்தியில இருக்காம அது என்ன பண்ணணும், வாலிபரா இருக்கிறது தம்பி இருக்கிறாரு, தம்பி டேடி இருக்கிறான், என்ன பண்ணோம், அது போய் நம்ம தனிப்பட்ட முறையில வீட்டுக்கு போறோம். சரி, இந்த ராஜேந்திரன் சொல்ல கரெக்டு தான் பேசுறாரா, அப்படி ஏதோ பேசுறதுக்காக பேசுறாரா, அவர் பேசுற பைபிள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். அவங்க தான் பேசுவாங்க. நான் சொல்லுங்க பைபிள் சொல்லு, அப்போ சொன்னபடியெல்லாம் போய் பாருங்க சொல்லு. சரிங்களா? அவங்க என்ன பண்ணாங்களாம், தெசலோனிக்கே போய் அதை போய் கவனிச்சாங்களாம். அந்தியோகியாவில் இருக்கிறவங்களை காட்டிலும் ஞானமுள்ளவங்களா இருந்தாலும் பைபிள் சொல்லு. சரிங்களா? ஞானமுள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி கேட்கிறவங்களா மாத்திரமில்ல உணர்கிறவங்கள சொல்லு பார்க்கலாம். நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனாய் மாத்திரமில்ல உணர்கிறவனாக, நாம அபியாசப்படுத்துகிறோம், வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறவனாக, ஜெயம் கொள்கிறவனாக இருக்கணும். இதுதான் பெருசா நான் அதான் சொல்றேங்க. ராஜேந்திரனால ஒண்ணு இல்லைங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களால் தான் நிறைய வேலை நடக்கும். ஆமா, நீங்க தான் போய் வலையை பிரிச்சு போறீங்க. நீங்க இருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க, பல இடத்துல பிரிச்சு இருக்கிறீங்க. நீங்க தான் என்ன பண்ணணும், அவருடைய நாமத்துல கொடியேற்றதா இருக்கணும். அதாவது இஸ்ரவேலர் வந்து எகிப்துல இருந்து வர போறாங்க வெளியே. வெளியில இருந்து வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ கானான் தேசத்தை அப்ப அதாவது இதை பண்ணணும், பிடிச்சிக்கணும். கானான் தேசத்தை போய் ஜெயிக்க போறாங்க. அதுல போய் சும்மா பார்த்துக்குவாங்கப்பான்னு சொல்லி வேறுக்காரு அமிச்சா. 12 பேர் அமிச்சா. 12 பேர் தானே போனாங்க. எத்தனை பேர் போனாங்கம்மா? வேறுக்காரு எத்தனை பேர் போனாங்க? 12 பேர்ல அது 12 பேர் எத்தனை பேர் கரெக்டா பேசுனாங்க? மொத்தம் என்ன பண்ணாங்க, அவங்க ராட்சதர்களை போடுறாங்க. அவங்க பார்வையில நாங்க இருந்தான் நம்மள அவ்வளவு தாழ்த்திக்கிறாங்க. ஆனா அங்க 2 பேர் என்ன சொல்றான், எளிமையாய் அந்த தேசத்தை ஜெயம் கொள்ளலாம். அதுதானே வேணும். புரியுது நான் பேசுறது? அதாவது நான் இப்படி அப்படி அதெல்லாம் இல்லை. நீங்க கடவுளுக்காக செய்யற சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட நீங்க பேசுறது தான். நீங்கள் எங்களும் வார்த்தை உங்களுக்கு விளைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது உங்களுக்கு செய்யப்படும் சொல்றாரு. கேட்டு என்ன பண்றோம், உணர்வுகளாக இருக்க வேண்டும். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 15-21 பாருங்க. சீக்கிரம் வச்சிடலாம். டைப் பார்த்துட்டே இருப்பாரு உங்களுடைய நான் வேற பேசுனா. அதாவது மார்க்கு 8:15-21. அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். அதை இயேசுவை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன?
இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? அப்படி இருக்கு. அது மத்தேயு 6 போங்க. மத்தேயு 6 45 46 47 படிங்க. மத்தேயு 6 45 46 படிங்க. அப்படி செய்ததினால் மத்தேயு 6மா 45 இப்போ நம்ம வசனத்தை கேட்கிறவங்களா மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, பரிசேயர்களை போல அதாவது ஒரு மத கிறிஸ்தவர்களை போல ஏதோ கேட்டு கேட்டு பழகிடுங்க. எப்படி கேட்டு கேட்டு பழகிட்டாங்கன்னா எது புளித்த மாவாயிடுது. எப்படி இருக்குன்னா புளித்த மாவு போல நம்ம இருக்கக்கூடாது கிறிஸ்தவங்க. நேரமா கை பாக்குறாங்க, மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்க. பின்பற்றது ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நம்ம யாருமே கவனிக்க நினைக்கிறோம். நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களுக்கு சொல்ற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கவனிக்கிறாங்க. நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா ஆமா என்ன சர்ச்சுக்கு போறாங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னு நம்மளை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியலன்னு தெரியல. நீங்களும் என்ன பண்ணணும், அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே. ஹலோ, நான் சொல்ல வேதாமம் சொல்லுது. அதாவது புளித்த மாவு போல அப்படியே ஒரு மாதிரி ஏதோ கேட்டு கேட்டு பழகிடுங்க. ஏதோ போன பாட்டு பாடுறோம், ஏதோ ஜெபம், அப்படி இல்லைங்க. உங்க ஜெபத்துல நான் திரும்பவும் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், ஜெயம் கொள்ளுங்களா இருக்கணும். ஜெபத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபத்தை ஜெபிக்கணும். அதே நேரத்துல சூழ்நிலை மத்தியில நம்ம என்ன பண்ணணும், கடவுளோட வார்த்தைகளை பேசணும். அதாவது பைபிளுக்கு ஒரு வசனம் சொல்லுது, எவனாய்க்கும் இந்த மலையை பார்த்து பயந்து சமூகத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அது நீயாகவே தள்ளுண்டு போன்னு சொல்ற. அப்புறம் மலை என்ன உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுல, உன்னை தொல்லை கொடுக்குதுல, உன்னை தூங்க விடாம செய்யுதுல்ல. சில நேரத்தில் ஐயோ நம்ம இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்படி அந்த மாதிரி நேரத்துல கடவுள வார்த்தைகளை பேசணும். நான் சொல்ல பைபிள் சொல்றேன். அதாவது மார்க் 11 கடைசி பகுதியை சொல்லுங்க. இயேசுவுக்குள் பிரதியுத்தரம் மார்க் 11 கடைசினா எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் வந்து அதாவது நம்மளெல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு பிரச்சனைகளை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை. புரியுங்களா? அவர் சொல்ற பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆமா, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாத்தீங்களா? எவ்வளவு நல்ல ஒரு பாருங்க, ரொம்ப நல்ல ஆண்டவங்க. அந்த நல்ல ஆண்டவரை கொண்டாடுங்க தான் நான் சொல்றேன். சொல்றீங்களா? அதாவது நீங்களாம் அனுபவிக்கணும், சொல்லணும். வந்து நான் இந்த மாதிரி கடவுள் இப்படி நான் இப்படி இருந்தேன், இப்படி உயர்த்தி இருக்கிறாரு, என் பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறாரு, என் பிள்ளைங்களை வாழ்க்கை உயர்த்தி இருக்கிறாரு, என் வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறாரு, நான் இப்படி இருந்தேன், என் தரித்திரத்தை போட்டினாரு அப்படின்னு சொல்லணும். புரியுங்களா? நம்ம விசுவாசம் உள்ள அதாவது விசுவாசம் உள்ளவனாகி அப்படின்னா பைபிள் சொல்லுதுல்ல, ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். சும்மா எதுவும் நாங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த இடத்துல போய் நானும் இருக்கிறேன். சரிங்களா? நம்மளாம் பேசுனாங்க ஏதோ எத்தனை பேர் பேசுறாங்க, ஏதோ பேசுறாரு அவரு அப்படின்றது இல்லைங்க. நான் சொன்னல அந்த மாதிரி மக்கள் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சின்ன கூட்டமா இருக்கா கூட நாம என்ன பேசுறது, கட்டுற வார்த்தை இது எனக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை, அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம நான் உங்களுக்கு கிட்ட பேசுறேன் இல்லைங்க, இந்த வார்த்தைகளை வீட்டில் போயிட்டு பார்க்கணும், வீட்டில் படிக்கணும். அது சொல்றேன், அது பார்க்கணும். இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுங்க விஷயங்கள். அப்போ நீங்க கூட சூழ்நிலை மத்தியா இருக்குன்னா அது சொல்லலாம். அப்பங்க நீங்க எல்லாம் வேலை சொல்றது தைரியப்படுத்தலாம். கரெக்டானே? ஒருவருக்காக ஒருவர் பண்ணு வேண்டுதலாக கத்துருக்காங்க, கத்துக்கு முன்பாக விழுத்திருங்கன்னு சொல்லி. கரெக்ட் தானே? எப்படி அப்படி விழுத்திருக்கீங்க? கத்துற வார்த்தை இருந்தால்தான் நம்மளால விழுத்திருக்கணும். எப்படி காலை யோசனை எப்படி அவங்க வந்து அந்த 12 பேர்ல உணர்வுள்ளவங்களா இருந்தாங்க. வேறுடைய மகிமையெல்லாம் மறக்கலாகும். அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்க ஆண்டவர். நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் நான் போய் அவங்க பார்த்தோம், ஐயோ அவங்க ராட்சசத்தை போயிருக்காங்க, அவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படி அமலேக்கிறத பத்திலாம் சொல்லுதா இல்லையா? அது சொல்ல நாம ஈஸியா ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க தான் இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தை அப்படிதான் கடவுள் பிரியப்படுறாரு.
கடவுள் உண்மையில அப்படி பேசும்போது ரொம்ப பிரியப்படுறாரு. பார்த்து நான் சொல்றேன், ஆமா நீங்க செய்யற காரியங்களை ஆசிரியப்பாரு, சேர்த்து பாருங்களேன். அப்படிதான் வாழ்க்கையில வேலைகளை நீங்க கேட்டு ஆண்டவரே உங்களுடைய மகன் நான், உங்களுடைய பிள்ளை நான் அப்படி சொல்லணுங்க. கடவுள்னா அவர் எங்கேயோ வராது. ஏங்க உங்களை தேடி தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்களுக்காக மனு உருவெடுத்து வந்து எதுக்கு வந்தாரு? நீங்க நான் பிரச்சனையே அப்படியே இருக்கிறதுக்கா சொல்ல புரியுதுங்களா? சொல்றாங்கல்ல, சொன்ன பாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது அது வேணா சொல்ற பாரு, அந்த அப்ப அந்த மலையை பார்த்து எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து பாத்தீங்களா? சொல்லுங்க படிங்க. தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தினால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா? ஆண்டவர் வந்து சொல்றாரு, அதாவது நீங்க எதிராக நிற்கிற, டிஸ்டர்ப் பண்ற, உங்களை தொல்லைப்படுத்துகிற, அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் பிரச்சனையே வெளியே கொண்டு வச்சு பிரச்சனை இருக்கும். என்ன பண்றான், நீங்க என்ன பண்ண உலகம் பிரச்சனைய வேற விதமா பயன்படுத்துறாங்க. பிரச்சனைக்கு என்ன பண்றான், தீர்வு காணாம என்ன பண்றான், பிரச்சனைக்கு போய் உருவாங்க, போய் பாவ பழக்க வழக்கத்துல உருவாங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. இதுல பிரச்சனைகளை பார்த்து பிரச்சனையிலிருந்து வெளிவரவர்களா இருக்கணும். சொல்லுங்க, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும். அதை விட்டுட்டு பிரச்சனைங்க எனக்கு பிரச்சனைங்க அதனால தான் நான் போய் குடிக்கிறேன் நம்பிக்கை. நான் என்ன சொல்றேன், எனக்கு பிரச்சனைங்க அதனால குடிக்கிறேன் அப்படின்னா அப்ப பிரச்சனை தீர்ந்துட்டா? இன்னும் அதிகமாகுது, இன்னும் வறுமை வருது. இல்லை சில பேர்லாம் நான் பார்த்து நல்ல வேலை செய்வாங்க. சரிங்களா? நானும் உலகத்தான் இருக்கிறேன், நானும் மற்ற மத்தியில் இருக்கிறேன். என்ன பண்ண நல்ல வேலை செய்வாங்க, வேலை செய்யறது அவ்வளோ அழகாக வேலை செய்வாங்க. எல்லாம் பண்ணால் கடைசியில் போய் எட்டும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்களுக்காகவே செலவு பண்ணிக்குவாங்க. அப்போ பாவம் பிசாசு என்ன பண்றான், யோவான் 10:10 என்ன சொல்லிருக்காங்க படிக்கிறாங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறு ஒன்றுக்கும் வராது. பாத்தீங்களா? இவன் பிரச்சனையை கொடுக்குறான், பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் நினைச்சு போறான். அந்த பிரச்சனை அவனை பிடிச்சிக்கிற அப்படியே. ஹலோ இருக்கீங்களா? ஆனா நீங்களும் நாங்களும் பாக்கியம் பெற்றவர்கள். பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர வேண்டும். அவன் தான் கிறிஸ்துவன். எந்த பிரச்சனையா? பாவ பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா? குடும்ப பிரச்சனை கூட வராது, கிறிஸ்தவ பிரச்சனை வராதுன்னு சொல்றது அது வந்து நான் சரியான விஷயம் இல்லை நினைக்கிறேன். பிரச்சனைகள் வந்து வரும். அதனால நம்ம எங்க எங்க இருக்கிறோம்? பரலோகத்துல இருக்கிறோம் சார். எங்க இருக்கிறோம்? பூலோகத்துல இருக்கிறோம். ஆனா பிரச்சனைகளை மேற்கொள்கிற பலன் கர்த்தர் நமக்கு தருகிறார். புரியல? ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராங்க வந்தா நம்ம ஒருவர் மன்னிக்கிறவர்களாக இல்ல, ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன நான் உங்களுக்கு விரோதமா பேசிட்டேன் அப்படின்னு மன்னித்து ஒருவர் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளுவர்களா இருக்கிறோம். அதான் கிறிஸ்தவம். கரெக்டானே? அப்படியே நானும் வயிறாய்க்கும், நானும் இது நான் பிடிச்ச முயல் 3 காலா 3 காலு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது விட்டு நம்ம ஒருவர் மன்னிக்கிறவர்களாக. நேரம் சொல்லுது, அழிக்கிற தீவிரமாக இருக்கான் பிசாசு எல்லாரையும். புரியுதுங்களா? ஆனா நம்மள வந்து அதாவது ஒரு கிறிஸ்தவனாய் நம்மகிட்ட அதாவது அப்படி அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. மற்றவர்கள் கடவுளை அதிகாரம் மூலமாக தான் அவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. நம்மளை வந்து நான் சொன்னல காலையில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க சொன்ன பயப்படுத்துவான். ஆனா தீரும் ஜெயம் யாருக்கு? நமக்கு தான். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகள் ஒவ்வொரு ஆணை 11 பெரிய ஆள்லாம் வருவாங்க, கல்வி வருவாங்க, எல்லாம் பிரஸ் அப்படி வரா மாதிரி இருக்கும். ஆனா சத்தியமா சொல்றேன், ஜெயம் உங்களுக்கு தான். இருக்கீங்களா? புரியுதா? பார்த்தா அப்படி அவரு இவரு மட்டும் யார் வந்தாலும் சரிங்க, ஜெயம் உங்களுடைய. ஜெய கிறிஸ்து உங்களோட கூட அவர் முன் சொல்லுகிறார், வேதாமுன் சொல்லுகிறார். புரியுதா? வார்த்தையின் தேவன். அவர் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணுவாரு, நம்மளை குணமாக்குவார், விடுதலை ஆக்குவார். எவ்வளவு சொல்லலாம், சூழ்நிலைகளை மாற்றி தருவார். சரிங்களா? மற்ற பார்த்துமா? இப்போ வார்த்தையில பலன் கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வாழணும். வார்த்தையில பலன் கொடுக்கும். நீங்களோட பலன் கொடுக்கும், கடவுளுக்கு பலன் கொடுக்கிறவங்களா. சரிங்களா? இப்போ நான் கூட இப்போ மத்தியில் பேசுகிறேன், சாதாரண மனுஷன் தான், சாதாரண இது கொண்டு கொண்டவன். நான் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாஞ்சி ஏக கிறிஸ்துக்குள்ள நான் இப்போதான் கொஞ்சம் அது கூட நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நான்
வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாளை கொண்டு வச்சாச்சு. புரியுதுங்களா? அந்த வாஞ்சி எனக்கு ஏன் அவங்க எப்படியாவது கடவுளை கொண்டு வந்த மாட்டேன்னா அவங்கள ரட்சிப்பு நடத்த மாட்டேன் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு வருது. ஏன் அவங்க சொல்ல தெரியல? அதுதான் நான் பேசுறேன்ல, சும்மா ஏதோ பைபிள் காலேஜ் படித்தேன் இல்லை எனக்கு அப்படின்றதுல எனக்குள்ளேயும் வாஞ்சி இருக்குது. அதனால தான் உங்க மத்தியில் நம்ம பேச வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். எனக்குள்ள அந்த வாஞ்ச நானும் மெசேஜ்லாம் கேட்கும் போது நான் சொன்னேன் உங்களை அப்படிதான் ஊட்டி வைக்கிறேன். எங்கள் பாஸ்டர் பேசும்போது அந்த மெசேஜ்லாம் நோட் பண்ணுங்க. நீங்கள் வேணும்னா கூட என்னை செக் பண்ணலாம் அவங்க எங்கள் சர்ச்சில். புரியுதுல? பேனா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா பேனா எல்லாமே இருக்கும். மெசேஜ் எழுதிடுவாங்க தலைப்பு. என்னத்துக்கு தெரியுமா? அது என்னன்னா எனக்குள்ள அதை வாஞ்சேன். அது எனக்கு சூழ்நிலை மத்தியில் தேவைப்படும். புரியுதா? அது கொண்டு நான் மற்றவங்க பேச கொள்ள அது எனக்கு பயன்படும் அப்படின்னு அதை நான் நோட் பண்ணுவேன். அதனால கூட அந்த மாதிரி செய்யும்போது நான் வீட்டில் வந்து பார்ப்பேன். நான் பார்த்துருக்கேன். நான் புரியுதுங்களா? பார்ப்பேன், கற்றுக்குவேன். அதுதான் நாம அப்படின்னா பலன் கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழணும். சரிங்களா? எப்படி அதை பார்ப்பீங்க? எப்படின்னா மத்திய 4:1-3 படிங்க. சாரிங்க, இப்ரேயர் 4:1-3. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றங்கள் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இஸ்ரவேலர் வந்து இன்னைக்கு கூட கிறிஸ்துவ விசுவாசிக்காதவர்களா இருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசம் இருக்குல்ல, இன்னும் கிறிஸ்துவை அவங்க தான் 5 ஆகமங்கள் மட்டும் தான் படிக்கிறாங்க. 5 ஆகமங்கள் எது தெரியுமா? 5 ஆகமங்கள் எதுப்பா? அந்த 5 ஆகமங்கள் விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் தம் பக்கம் இழுத்து கொண்டார். இது கிறிஸ்துவ அறியாத நீயும் நானும் என்ன பண்றோம்? கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம், கிறிஸ்துவ மகிழ்கிறோம். இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அவங்க தெரியாமையே இருக்கிறாங்க. ஒண்ணும் கேட்டா கூட நீங்களும் நாங்களும் பாக்கியம் பெற்றோம். அதுதான் சொல்றாங்க. அவங்க சுவிசேஷம் சொல்லப்பட்டது கேட்கல. நீங்களாம் கொடுக்கலாம், நீங்களாம் இளைப்பாறுதல் போக போறோம். என்ன இளைப்பாறுதல்? பரலோகத்துக்கு போக போறோம். அவ்வளோ இருக்கீங்களா? ஒருவேளை வயது வந்து ஒருவேளை 100 வயது 110 கூட என்ன சொல்லுவாருன்னா, நம்ம மனுஷாலும் கடவுள் என்ன பண்ணுவாரு? நம்மள உயிரோடு எழுப்ப போறாரு. உண்மைதானுங்க? கேட்குறீங்களா? உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? நம்ம எல்லாம் பரலோகத்துக்குரியவர்கள். பூமியில தான் வாழ்றோம். நம்ம எங்க போறோம் சொல்லு? நான் பரலோகத்துக்குரியவன். பரலோகத்துக்கு அந்த கடவுள் நம்ம முன்குறித்து இருக்கிறார். நம்மள முன்குறித்து நம்மள என்ன பண்றாரு? நடத்துக்கிறார். அதனாலதான் சபைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அதாவது ஒரு கத்தியை தீக்குவோம். கத்தி வெட்டினா தீர்க்கிறாங்க. ஏன் தீர்க்கிறாங்க? அப்படியே விட்டு பாருங்க. கத்தி மொக்கையாடும். பார்த்துக்கிறீங்களா? கத்தி யூஸ் பண்றீங்களா எல்லாத்துக்கும்? அது மாதிரிதான் நம்மளை தீட்டிக் கொள்ள வந்துதான் சபைக்கு வரும். கேட்குறீங்களா? நம்மளை தீட்டிக் கொள்ளுகிறோம். எப்படி? தேவ வசனத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக, நம்மளை உருவேற்படுத்தும்படியாக. புரியுதுங்களா? அதான் சொல்றேன். அப்படியே சில சபைகளை போனீங்கன்னா பேசவே மாட்டாங்க. முன்னுக்காந்துருப்பாங்க, பாட மாட்டாங்க. புரியுதா? கொஞ்சம் பேர் நீங்க பாடுறீங்க. அதை சொல்ல கடவுள் ரொம்ப புரியுங்க. பாட மாட்டாங்க. அப்படியே அவங்க அந்த பிரசைக்கார என்னமோ ஏதோ கூத்து நடத்துறாரு. ஏதோ அப்படியே காட்டிருப்பாங்க. அதெல்லாம் போயிருக்காங்க. சபைகள்லாம் போறேன். நான் என்னமா சொன்னேன்? அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், பலன் கொடுக்கிறவங்களா இருக்கணும், கிறிஸ்துவை கொண்டாடுகிறவங்களா இருக்கணும். ஆமா, வேற எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நான் வந்து எனக்கு எல்லாரையும் நீங்க என்ன நான் என்னன்றது அதை நான் பார்க்கறத விட நான் என்ன பண்ணணும்? நான் என்னோட வார்த்தையை நான் கடவுள் வார்த்தை கொடுத்து பேசும்போது அதை பெற்றவர்களா நீங்க போகணும். வேலை உங்க குடும்பத்துல, உங்களுடைய பிரயாசங்கள்ல, உங்க படிப்புகளில சரிங்களா? அதை நம்ம பலன் கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்றாரு பாருங்க. அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது அவங்கன்னா கேட்டு உணரல. உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது நீங்கள் எப்போது நித்தியத்துக்கு
முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் சொல்றாரு நித்திய, அதான் சொல்றது ஆறுதல், அதான் சொல்றது பாரு. நாலு படிப்போம் ராஜா. இளைப்பாறுதல், நாமும் அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த இளைப்பாறுதலில் என்னென்ன இளைப்பாறுதல்? நீங்களா பரலோகத்துக்கு முன்குறிக்கிறீங்க. தங்க வீதி தெரியுமா? கார் போறதுக்கு, ஒரு ரோடு போறதுக்கு அரசாங்கம்லாம் கஷ்டப்படுது. அங்க தங்க வீதி உங்களுக்கு போட்டு வச்சுக்கிற, உனக்காக எனக்காக தான் போட்டு வச்சுக்கிறாருங்க. ஆமா, உங்களுக்காக போட்டு வச்சுக்கிறாரு. ஆமா, நீங்க போய் பைபிள் சொல்லுது நித்தியமா அவரோட போறீங்க. அது எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவனுக்கு கிடைத்த பாக்கியம் தான். நம்ம மரித்தாலும் என்ன பண்ணுவான்? எனக்கு விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பிழைப்பான்னு நான் சொல்றாரு. அதுல அந்த வெளிப்படுத்தலாம் படிச்சு பாருங்க. போய் வெளிமொழி புத்தகத்தெல்லாம் படிங்க. நல்லா தேவனுடைய வார்த்தைகளை விரும்பி படிங்க. வாய்ப்பா இருக்கிற நீங்க அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்துல நல்ல என்ன சொல்றது சொல்லுங்க. நல்ல திருமண வாழ்க்கையை விரும்புங்க. ஆமா, கடவுளுக்காக வாழ்ந்துருக்கோம் இல்ல என் பிரியமானவனே அப்படி என்ன சும்மா சொல்லி வச்சிட்டாரு அவரு. நான் ஏசுநாதன் ஏமாத்த வேலையை செய்யறாரு இல்லைன்னா. ஹலோ, அவர் உண்மை உள்ள தேவன். புரியுதுங்களா? சும்மா ஜனங்களை இழுத்து அப்படி இல்ல. ஜனங்களை இழுத்து எப்படி வருது? கோடான கோடி ஜனம் வருது. 24 மணி நேரம் இயேசு பிரசங்கிக்கிற ஏன் செய்யறாங்க? அவர் ஜீவன் உள்ள ஆண்டவர், மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவுடைய பட்சத்தில் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். உனக்காக பரிதவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். என் பிள்ளை, என் மகன், என் மகள் உன்னை குறித்து என்னை குறித்து பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் நன்மையை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரன் சகோதரிய, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, ஐயோ எனக்கு யார் கேட்பா? நான் இவ்வளவு பிரச்சனை, என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? பாட்டெல்லாம் பாடுவோம், என் வேதனை யாருக்கு தெரியும்? பாடுவோம் கரெக்ட். ஆனா இயேசுக்கு தெரியும். இல்லையா? ஆமா, சிந்திர கண்ணீர் கூட விட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் பாக்கியம் பெற்ற சொல்லுங்க. நான் பாக்கியம் பெற்றவர். ஆமா, நான் பாக்கியம். ஏன் சொல்றான்? ஆண்டவர் உங்களை கண்ணோக்குகிறார். உலகத்துல எல்லாருமாலும் கிருபையா இருக்கிறாரு. அந்த கிருபை வேற. கிறிஸ்துவர்களாகிய தேவன் உங்கள் மீது பாராட்டுகிற கிருபை இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசுங்க. பிள்ளைக்கு தாய் தன் பிள்ளைக்கு பாராட்டுகிற அன்பை போலது. சரிங்களா? ரோட்ல அதுக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்குறோம், அது வேற. ஆனா அந்த சொந்த பிள்ளைக்கு அப்படியே கொடுக்குறீங்க. அன்பை பேசுங்க. மகனே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வியாதியா இருந்த உண்ணா போய் இப்படி எல்லாம் பேசுவீங்க. அந்த குழந்தை ரொம்ப சோர்ந்து போகும்போது பேச மாட்டீங்க. ஒரு தாயா இருக்கிறவங்க. அதனால எனக்கு சகோதர சகோதரியிட என்ன சொல்லுவாங்கக்கா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களாக, தேவனுடைய நன்மையை அனுபவிக்கிறவர்களாக, அது அப்படிதான் இருக்கணும். எல்லாருக்கும் தெரியும். தினமும் ஒவ்வொரு போறீங்க, வேலைக்கு போறீங்க, நாளைக்கு போனா வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலையில செய்வீங்க. அந்த வேலையில நீங்கள் கிறிஸ்துவனுடைய மகிமையை, கிறிஸ்துவனுடைய ஒத்தாசையை நீங்க பார்க்கணும். அந்த வார்த்தை சொன்னல, அந்த வார்த்தையை அந்த மழையை பார்த்து பிறந்து, ஆமா நிறைய விஷயத்துல எந்த விஷயத்துல உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னென்ன காரியங்களுக்கு தடையா இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க மேற்கொள்ளணும். அது விழுந்து போவோம், நம்பணும், எதிர்பார்க்கணும். ஐயோ அவ்வளவு பெருசாக ஊத்துறங்க. கோலியாத் பத்தின பைபிள் சொல்லுது. அந்த அதாவது அவங்க இஸ்ரேல் போர் சரியா போர் அதாவது சேனைகளே பார்த்து பயந்துன்னு நிக்கிறோம். ஐயோ அவன் மலையை போலகிறான், ஐயோ அவன் ராட்சதன், ஐயோ அவன் இவ்வளவு பெருசாகிறான் இப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆனா ஒரு சின்ன பையன் வந்தான், ஆறு மேய்க்கிற பையன் வந்தான். வந்து சொல்றான், இஸ்ரேல் தேவனை அதாவது ஜனங்களை நிந்திக்க இவன் யார் அப்படி கேட்கறானா இல்லையா? ரோஷம் வருது. ஹலோ, கடவுள் கிறிஸ்தவம்னா ஏதோ வந்து தின்றே விதி வந்தா சாகிறவர்கள் இல்ல. ஒரு இது இருக்கணும், ஒரு ஆவி பெற்றவர்கள் இல்ல, ஆவி அபிஷேகம் பேசுறோம்ல. அது எதுக்காக கொடுத்தாரு கடவுளை? நம்ம தலைவிதிங்க, நம்மளாம் இப்படிதாங்க அப்படின்னு இல்ல. எல்லா விதத்திலும் அதாவது யோவான்ல சொல்றாருல, 3 யோவான்ல என் பிரியமானவனே உன் ஆத்மா வாடுவதுல வாழ்ந்தாரு. ஏன் சொல்றாரு கடவுள்? ஆமா, ஏன்னா இந்த உலகம் மோசமான உலகம் தான். ஆனா அவரும் நம்ம கூட இருந்து நம்மளை எல்லா விதத்திலும் வழி நடத்துவார். புரியுதுங்களா? அதுதான் கையில் கொடுத்த நேரத்துக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம முடிக்கணும். அதனால அதேதான் திரும்ப சொல்ற மத்தேயு 7:24 முடிவு கடைசி, ஆரம்பம் முடிவு. ஆரம்பம் அவர் சொல்றாருல, அவரே ஆதியும் அவரே அந்தமும் பாவம் உபயோகமா இருக்கிறார். அவர் தான் ஆரம்பிச்சாரு, அவரே முடிக்கிறார். சீக்கிரம் போல மத்தேயு 7:24-29. கேட்டு ஆமா, திரும்பவும் அங்கதான் வரேன் நானு. ஹலோ, இருக்கீங்களா? திரும்பவும் அங்கதான் வரேன். எங்க ஆரம்பிச்சுன்னா
அங்கதான் முடிக்கிறேன். அதனால ஏதோ வந்தோம், ஏதோ ஏதோ கூப்பிட்டாரு, எனக்கு தெரியல எந்த விதத்துல வந்தீங்க. நான் ஆண்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனம் ஆகணும். கடவுள் நினைக்கிறார், நான் என்னை விட அவர் ரொம்ப பிரியப்படுறார். ஆமா, அவர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லா இருப்பதை ருசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் ருசித்து பார்த்திருக்கீங்க? அவரை கர்த்தர் நல்லவர் என்பதை என்னென்ன விஷயத்தில் ருசித்து பார்த்திருக்கேன். நான் அநேக காரியங்களை ருசித்து பார்த்திருக்கிறேன். அநேக ஆத்துமாக்களை கூட காரணத்தை கொண்டு வந்திருக்கேன். தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னேன். அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்றது ரொம்ப ஆசை. அவரு சுவிசேஷம் என்ன சொல்ற, சுவிசேஷம் சொல்றது ரொம்ப பிரியப்படுவோம். நான் புரிஞ்சுங்களா சகோதர சகோதரிய? கிறிஸ்துவை அந்த மாதிரி அனுபவிக்கணும்னு தான் நான் சொல்றேன். அதான் சொல்றாரு தேவனுடைய, அதாவது கண்மலையுமே தன் வீட்டை கட்டினா புத்தி உள்ள மனுஷன். உன் வாழ்க்கையோட பிரச்சனை வரும், ஆனா அந்த பிரச்சனை போயிடும் சொல்ல வர. நிறைய பேருக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை அந்த மனிதரை வாடிக்கொண்டு போகிறது. தேவனற்ற மனிதர்கள். நான் கிறிஸ்தவர்கள் நான் சொல்றேன், தேவனோட வாக்கு தத்துவம் சொல்லுது, தேவனோட வார்த்தையை பெற்ற நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்தாக்கா அந்த பிரச்சனை போயிடும். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணீங்க? ஜெயம் பெற்றவர்களாக இருப்பீங்க, தேவனுக்கு சாட்சியா இருப்பீங்க. இதுதான் தேவனோட வார்த்தை. இல்லைங்களா? நாம ஏதோ திரும்பவும் அதான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன். பலன் கொடுக்கிற கிறிஸ்தவங்களா இருக்கும். ஆவிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே கடவுளுக்கு சாட்சியா, எனக்கு சாட்சியா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. சாட்சின்னு என்ன இது? எல்லா விதத்திலும் சாட்சியா இருக்கும். பொருளாதாரத்தில் கூட சாட்சியா இருக்கணும் சார். ஆமா, அது விரும்பணும். பொருளாதாரத்தில் கூட சாட்சியா இருக்கணும். சுகத்தை பெற்றுக்கிறீங்க. எப்பயாவது எனக்குலாம் ஜுரம் வந்தா, அதனால நான் சின்ன விஷயம் தான் எனக்கு காணுது. நானும் கடவுள் உடனே என்ன அந்த புரியுது நான் சொல்றது கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்க. அதுதான் நானும் சொல்றேன். அதோ இருக்கீங்களா? அந்த மாதிரி கிறிஸ்துவை எல்லா விதத்திலும் நம்ம கொண்டாடணும்ன்ற அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அதை சொல்றாரு. அவர் அதை திரும்ப அங்க சொல்லிட்டாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்கள் என்னிலும் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் திரும்ப எல்லாம் சொல்லி பார்க்கலாம். நீங்கள் என்னிலும் ஆமா கேட்டுக்கொள்ற எதுவா இருந்தாலும் செய்வாங்கிறாங்க. பிள்ளையை குறித்தோ, சபையை குறித்தோ, உங்களுடைய வேலையை குறித்தோ, உங்களுடைய ஊழியத்தை குறித்தோ, எதை குறித்தோ எதுவா இருந்தாலும் அப்படியே இல்ல. சரிங்களா? ஓ ஆதியாமத்துல பாத்தீங்கன்னா திரும்ப நான் போய் திரும்பவும் நான் போயிடுவேன். என்ன விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நீங்களாம் கூட பேசுவேன். ஆனா திரும்ப சொல்றேன், அங்க ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்றேன். அங்க அடுத்தது நான் சொல்ல பத்துமா படிக்க டக்குன்னு படிக்க அங்க ஒழுங்கு வெறுமையுமா இருந்தது. அப்படியே விட்டார கடவுளே. என்ன பண்ணாரு படிக்க டக்குன்னு யாரோ ஒருத்தர் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வானத்துக்கு வந்து உண்டாக்குனாங்க. ஆனா அங்கெல்லாம் கரெக்டா இருக்காங்க. என்னாச்சு? அங்க இருக்கு ஆழம். பைபிள் என்னத்துக்கு வெறும் ஆழமும் இருள் இருந்து என்ன பண்ணணும்? அது என்ன போகுது? யாருக்கா போயிடணுமா? அதுல வேற இன்னொரு விஷயம் பார்த்தா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். ஜலத்தின் அசைவாடி கொண்டு. அப்படின்னா அவங்க எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனா கடவுள் நான் பார்த்துட்டு சரி எல்லாம் இருக்கு அப்படின்னு விட்டாரா? அப்படி நினைச்சிருந்தாரா? நீங்க ஆன பண்ணிக்க மாட்டோம், உட்காந்துக்க மாட்டாங்களா? அப்புறம் என்ன பண்ணாரு? அப்படியே விட்டுட்டாரா? அவர் என்ன நினைச்சாரோ அது உண்டாக்கிட்டார். வெளிச்சம் உண்டாக்குறது, வானம் உண்டாக்குறது, சமுத்திரம் உடைய நீங்களாம் பாக்குறல. எவ்வளவு பேர் இன்னைக்கு அந்த ஒரு உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்குன்னே எவ்வளவு தூரம் போறாங்க தெரியுமா? டூர்லாம் போறாங்கல்ல. அப்ப கடவுள் எவ்வளவு பாருங்க. அவர் மட்டும் அன்னைக்கு அதை பார்த்து எல்லாம் சரி அப்படியே விட்டாரா? அதை பார்த்து பேசினார். அதாவது வெளிச்சம் வேணும்னு சொன்ன இருளை பார்த்து வெளிச்சம் உண்டா கடவுள் சொன்னார். பேச வந்துச்சா? அது போல நான் கூட சூழ்நிலையை பார்த்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரம்மாண்ட சகோதரர், இதுதான் கடவுள் உங்களுக்கு எதிர்பார்க்க. அதாவது நீங்க அப்படி இப்பதான் சொல்லுங்க, மற்றவங்க பார்வையில நம்ம குறைவானவங்களுக்கு இருந்தாலும் தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்கள். இதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய பார்வையில வெளியேறப்பட்டவர்கள் இல்லைங்க. ஏன்னா அவருடைய சொந்த பிள்ளைங்க நீங்க. ஆமா, உங்களுக்கு இறங்க மாட்டாரா? அதான் சொல்ற, தகப்பன் தன் பிள்ளைக்கு இருக்கிறது போல இறங்குகிற தெய்வம். அப்படிதான் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவரை கொண்டாடுங்கள். கிறிஸ்துவை சொல்லுங்க எனக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவ அதோட வார்த்தையில கட்டப்பட வேண்டும். என்னோட வாழ்க்கை அவரோட வார்த்தையினால
கட்டப்பட வேண்டும். தேவ வசனத்தை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்வேன். தேவ வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, உணர்கிறவர்களாக. தேவ வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, பலன் கொடுக்கிறவர்களாக. ஆமா, பலன் கொடுக்கணும். வியாபாரம் பண்றாங்க, வியாபாரத்தில் பலன் வரணும்ல, சரிங்களா? அது மாதிரி தான், அந்த மாதிரி இருக்கணும். சொல்றாருல, தாளந்துகளை கொடுக்கும்போது சொல்றாரு, ஒருத்தர் என்ன பண்றா, ஒரு தாளந்து வச்சு அப்படியே கொடுத்தான், மொத்தம் என்ன பண்ணா, 2 தாளந்து மாதிரி 4 கொடுத்தானா, 5 அது கொடுத்தானா இல்லையா? அந்த மாதிரி இரட்டிப்பாக அந்த மாதிரி இருக்கணும். கடவுளுக்காக வேலை செய்கிறவங்களா இருக்கணும். அவங்க நீங்க நினைக்கிறீங்க கடவுள் நீங்க ஜெபம் பண்ணா அந்த சூழ்நிலையில மாற்றுவாரு. ஆமா, ஜபத்தை கேட்பாரு. எளியவனை நோக்கி, எளியவனை தானே உயர்த்தி பாக்குறாரு. எளியவனை எங்க உயர்த்தாரு? புனிதன் மேல் உயர்த்தி, அது புனிதன் உயர்த்தி நன்மையில மேல் நிறுத்தி பார்க்கிற ஆண்டவன் தான் நம்ம ஆண்டவன். அதனால என் அன்பான சகோதர சகோதரிய, கேட்ட வார்த்தைகளை நீங்கள் இன்னும் தியானிங்கள். அதில் நீங்கள் இன்னும் கத்துற வார்த்தையில நிலைத்திருங்கள், அவருக்குள்ள வாழ்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைங்களுக்கு பேசும்படியாக கற்றுக் கொடுத்த இந்த திருவிழாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்டவர்கள் கேட்ட ஒன்றும் செல்லாதபடிக்கு தகப்பனே இந்த வார்த்தையை பெற்ற பிள்ளைகளாக இந்த வார்த்தையை போய் உலகத்துல பல இடத்துல புரிந்து போக போறாங்க. பல இடங்களில் அவங்க உமக்காக வாழும்படியாக, ஆமா வார்த்தையை பெற்றவர்களாக, சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாக, ஆமா வாக்குறுத்த தேவன் நீர் அவனோட கூட இருந்து அவங்களை வழிநடத்தும்படியாக, அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், கையின் பிரயாசத்தில் கத்தாவே அவர்கள் குடும்பமாய் வாழ்ந்திருக்கத்தக்கதாக, ஆமா கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்க கருத்துல கொடுக்கிற சுவாமி. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இந்த குடும்பத்தாரோட கூட இருக்கட்டும். இந்த சபையாரோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த சபையை நடத்துகிற போதகரோட கூட இருக்கட்டும். அவருடைய குடும்பத்தாரோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற இந்த கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களோட, சுற்றி இருந்த ஜனங்களோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை துதிக்கிறோம் தகப்பனே. மகிமையின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நீ வார்த்தையின் தேவனா இருக்கிறீரே. நாங்கள் உங்களை துதிக்கிறோம், நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் தாமி. இந்த குடும்பத்தில் இந்த கேட்ட ஜனங்களோட கூட நீர் மகிமை படுவீராக. அவங்களோட நல்வாழ்வில், அவங்க எதிர்காலத்தில் உமக்காக வாழ்ந்திருக்க கர்த்தரை திரும்பி செய்கிறாங்க. நாங்கள் உங்களை துதிக்கிறோம். எல்லா துதியும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.